அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். மருந்தாகலாம் என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் இடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்றும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் செந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் எனில் மின்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே தீபங்களே.
அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுறா. நீ என் மூக்கு இல்ல, உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்த விட கசப்பா இருக்கடா.